Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான லெசன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை எப்படி இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நம்ம போன வீடியோலேயே சொன்னோம். அதனால தான் நம்ம சேனலில் நம்ம நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே நீங்கள் பெரிய பெரிய சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது தான். அதை நம்ம எல்லாமே தமிழில் இது வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருப்போம். அதை தான் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 25 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஓகே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி நம்ம எடுத்த உடனே கஷ்டமானதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்ஃபிடென்ட் லெவலும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது நம்மளால் இயல்பாக நம்மளால் அதை பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே சின்ன சின்ன சென்டென்சஸில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருத்தட்டு நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே அதை அவங்கக்கிட்ட இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது நமக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே நம்ம இங்கிலீஷில் தான் பேசுகிறோம் இப்போ அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய சென்டென்சஸ் கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு 25 ஷார்ட் சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதையும் நம்ம தினசரி பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்மளோட லாங்குவேஜில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 25 ஷார்ட் சென்டென்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீனில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ குவிட். ஐ குவிட் அப்படின்னா நான் விலகினேன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம நிறைய சிச்சுவேஷனில் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கீங்க, அதுலேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலுமே ஐ குவிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலையை விட போகிறீங்க அப்படின்னாலும் ஐ குவிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம செஞ்சிட்ருக்க ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு நம்ம விலகி வர்றோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு தான் ஐ குவிட் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மை ட்ரீட் அப்படின்னா என் உபசரிப்பு. இப்போ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்ம ஏதோ ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சு இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்திருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்க, ட்ரீட் கேட்பாங்க இல்லையா. ஸோ இப்போ பர்த்டே வந்தால் கூட ட்ரீட் கேட்பாங்க. அப்படி ட்ரீட்னா என்ன அர்த்தம், நம்ம அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இது என்னோட ட்ரீட் அப்படின்னு சொல்கிறதுக்கு மை ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாட்ஸ் நியூ அப்படின்னா புதியது என்ன அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸை நம்ம எப்போ பயன்படுத்தலாம்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா மீட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே உன் லைஃப்பில் இப்போ என்ன நடந்திருக்கு புதுசாக அந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு வாட்ஸ் நியூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்கிறோம், அவங்களுக்கு ஏதோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ நடந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ சொல்கிறோம் இதெல்லாம் லைஃப்பில் நடக்கும்பா அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டைம் இஸ் அப், அதாவது இது நம்ம டைம்ஸ் அப் அப்படின்னும் சொல்லலாம். அப்படின்னா நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சிச்சு, நம்ம பேப்பர் கொடுக்கணும் அப்படின்னா டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்கன்னா டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ இதை சொல்கிறதுக்கு நம்ம ஈஸியாக வந்து டைம்ஸ் அப் அப்படின்னு சொன்னாலே போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டூ இட் ஃபாஸ்ட் அப்படின்னா அதை வேகமாக செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறோம், இதை நீங்கள் வந்து சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக டூ இட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அதை வேகமாக செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இட் ஃபார் அப்படின்னா அது தூரமா அப்படின்னு அர்த்தம். இது நம்ம நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்துவோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறோம் எவ்வளோ நேரம் ஆகும், இது ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கோ அஹெட் அப்படின்னா தொடர்ந்து செல் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போயிட்டே இரு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கோ அஹெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆர் யூ ஷுர் அப்படின்னா நீ சொல்வது உறுதியா அப்படின்னு அர்த்தம். இது நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் நீ வந்து கன்ஃபார்மாக தான் இதை சொல்கிறியா, உனக்கு இது வந்து கரெக்டாக தெரியுமா, இதில் நீ உறுதியாக இருக்கியா, இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் வர்றது தான் இந்த ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்குறது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறது உறுதியா இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக இருக்கீங்களா அப்படியெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் சிம்பிளாக வந்து ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐம் எக்ஸைட்டட் அப்படின்னா நான் உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸைட்மெண்ட் அப்படின்னாலே வந்து உற்சாகம் அப்படின்னு தான் அர்த்தம். சம்டைம்ஸ் வந்து நமக்கே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும், ஒரு உற்சாகமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஐம் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பி ரெடி அப்படின்னா தயாராக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ எக்ஸாம்லாம் வரப்போது நீங்கள் வந்து தயாராக இருங்க, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நீங்கள் ரெடியாக இருங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பி ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லுக் ஹியர் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர்கிட்ட இங்கே நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஃபாலோ மீ அப்படின்னா என்னை பின்தொடர் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இப்போ என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னை வந்து பின்பற்றிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ஹைட் அப்படின்னா மறைக்காதே அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நீ இதை என்கிட்ட மறைக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் வந்து ரொம்பவே சிம்பிளாக டோன்ட் ஹைட் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்கிட்ட நீ இதை வந்து மறைக்காத அப்படின்னு அர்த்தம். ஹைட் அப்படின்னா வந்து மறைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டோன்ட் ஹைட் அப்படின்னா மறைக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் விங்க் அப்படின்னா கண் சிமிட்ட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து எதுக்கு நீ இப்படி கண் சிமிட்டிட்டு இருக்க, கண் சிமிட்டாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் விங்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் தட் கிளியர் அப்படின்னா தெளிவாக உள்ளதா அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இப்போ இது உங்களுக்கு புரியுதா, தெளிவாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இஸ் தட் கிளியர் அப்படின்னு கேட்கலாம். அதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இல்லாமல் நான் சொல்கிறது புரியுதா அந்த மீனிங்லையும் வரும். இன்னொன்று வந்து தெளிவாக இருக்கா, இப்போ நான் ஏதோ ஒருத்தர் வந்து இப்போ போர்டில் எழுதுகிறாங்க, அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுதா, உங்களுக்கு தெளிவாக இருக்கா அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நம்ம இஸ் தட் கிளியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவரை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க இதை என்கிட்ட சொல்லாதீங்க அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து இவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது, ஹிம் அப்படின்னா அவரை கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அக்செப்ட் திஸ் அப்படின்னா இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே ஒரு அட்வைஸ் பண்ணுறோம், இதை நீ வந்து ஏற்றுக்கோ, இதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னா உனக்கு வந்து இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ விட்டுறாத, இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அக்செப்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ரெயின் அப்படின்னா அழிக்காதே அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இதை நீ அழிச்சிடாத அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸை பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் கம் ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்தில் வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இப்போ டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை சொல்லுவாங்களே நீ வந்து கரெக்டான டைமுக்கு வரணும் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்மளை வந்து ஒருத்தரை வந்து நீங்கள் கரெக்டான டயத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சென்ட் சம்ஒன் அப்படின்னா யாரையாவது அனுப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து கொடுத்து விடணும், யாரையாவது நீங்கள் அனுப்பி விடுங்க அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒருத்தரை வந்து
யாரையாவது நீங்கள் வர சொல்லுங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சென்ட் சம்ஒன் அப்படின்னு சொன்னாலே யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ திங்க் ஸோ அப்படின்னா நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறது. இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க இது இப்படி இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி யோசிச்சுருந்தோம் அப்படின்னா நானும் இதை இப்படி தான் நினைக்கிறேன், இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அர்த்தம். இது இப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்பவே ஒரு இதாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, கோவமாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்டே இந்த மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம கோவமாக சொல்லும்போது ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம். இப்போ ஒரு விஷயம் அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இதை பண்ணியிருப்ப. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டாப் ஸ்னோரிங் அப்படின்னா குரட்டையை நிறுத்து அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப யாராவது குரட்டை விட்டாங்கன்னா நீங்கள் குரட்டையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வாட்ச் அவுட் அப்படின்னா கவனி அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னை லிசன் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், நீ அதை கவனி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 25 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே சிம்பிளான சென்டென்சஸ் தான். இது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், பேசுகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ தான் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய சென்டென்ஸ் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது இப்போ என் ஸ்க்ரீனில் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.